சார் ஜெயலலிதா மேடம் இருக்கிற பொழுது வந்து அதிமுக அழைப்பாங்களான்னு சொல்லி பெரிய பெரிய கட்சிகள்லாம் எதிர்பார்த்தது. இப்போ எடப்பாடி தலைமையில வந்து பாத்தீங்கன்னா மன்சூர் அலிகானோட 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. பெரிய அழைப்பு எதுவும் இல்லை. திமுக வந்து அந்த கூட்டணி எல்லாம் முடிச்சு தேர்தலுக்கு தயாராயிடுச்சு. சரி, இதனால என்னன்னு கேட்குறீங்க? என்னங்க மன்சூர் அலிகான பேசுறேன்னு அவர் ஒன்றும் கட்சி யாரும் பேசலைங்க. யார் ஒரு உங்களை கூட நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். இதெல்லாம் தேவையில்லாத கேள்வி கேட்குறீங்க. எங்கள் கட்சியை பற்றி நீங்கள் சொல்லி நீங்கள் எடை போட்டு மன்சூர் அலிகான் எடை போட்டு எங்கள் கட்சியை பற்றி எவனும் தெரிஞ்சுக்கிற வேண்டியதில்லை. எங்கள் கட்சி 36 ஆண்டுகள் தமிழகத்தில் ஆட்சி செய்திருக்கோம். நாங்கள் எந்த அளவுக்கு நல்ல நிர்வாகத்தை கொடுத்துருக்கோம். எங்கள் ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி போதைப்பொருள் விதவிதமான போதைப்பொருள் வந்துச்சா? அப்படிப்பட்ட கட்சி இன்றைக்கி 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களை பெற்றிருக்க கட்சிக்கு இன்றைக்கி நாங்கள் வந்து கூட்டணியை பேசலை, எங்கள் தலைவர் அம்மாவை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கும். எங்கள் அம்மாவோட 2011 உங்களுக்கு தெரியும், 1998 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவங்க கூட்டணி வைங்க கூட பேசினாங்க, பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதே மாதிரி 2011 பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. கடைசி கட்டத்தில் தான் வந்தாங்க. இதெல்லாம் ஒரு கட்சியில் எடுக்கிற தேர்தல் காலகட்டத்தில் இருக்கிற நடவடிக்கை. அதெல்லாம் போயிட்டு இப்படி பேசுனாங்க. அம்மா காலத்தில் இப்படி இருந்துச்சு. அம்மா காலத்தை காட்டிலும் இன்றைக்கி என்னன்னா ஒன்று சொல்ல போனால் இன்றைக்கி தொண்டர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. தொண்டர்கள் பலம் அதிகமாகிருச்சு. இது காரணம் அம்மா தான், தலைவர் தான். ஏன்னா அன்னைக்கு அவங்க வளர்த்த கட்சி இன்றைக்கி குடும்பமாக பெருகிருச்சு. இப்போ சித்தன் அவங்க அப்பா இந்த கட்சியில் கிளை செயலாளராக இருந்தார், செயலாளர் இருந்தார். அவர் இந்த கட்சிக்கு வந்துட்டார். அவருடைய துணைவியார் வந்துட்டாங்க, அவங்க மகன் வந்துட்டாங்க. இப்படி தான் இந்த கட்சி பெருக்கமாகிருக்கு. நாங்கள் ஒன்றும் பெரிய இது இல்லை, நாங்கள் உண்மையை மறைக்கலை. பத்திரிகைகளில் சில டிவியில் வந்து கருத்து கணிப்புன்ற முறையில் போடுறாங்க. தேர்தலே இன்னும் அறிவிக்கலை, ஆணையம் இன்னும் கூட தேர்தல் ஆணையமே அமைக்கலை, தேர்தல் ஆணையரே அமைக்கலை. தேர்தல் ஆணையரே அமைக்காம அவர் நியமிக்கலை. என்ன சொல்கிறீங்க? என்னங்க? ஆமாங்க, இன்னும் தேர்தல் 2 பேர் போடணும். இன்னும் தேர்தல் ஆணையரே நியமிக்கலை, அதுக்குள்ள ஒரு கருத்து கணிப்பா? என்னங்க அது? நாட்டில் இதை காட்டில் ஒரு கொடுவை. எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றான் மக்கள். தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப விவரமானவங்க, வச்சு செய்வாங்க. அதிமுக பாஜகவோட கூட்டணியில இருந்தது. சிஏஏ சட்டம், குடியுரிமை சட்டம் கொண்டு வரும்போது அதிமுக பாஜக கூட்டணியில இருந்தது. இப்போ சிஏஏ எதிர்க்குது, அப்போ வந்து இரட்டை வேடம் போடுகிறதுன்னு சொல்லி இதே 2010 இதே திமுக சிஏஏ சட்டத்தை ஆதரிச்சிருக்கு. இந்த சட்டத்தை 2010 மத்திய அரசில் அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு கொண்டு வரும்போது அன்னைக்கு இதே டிஎம்கே ஆதரிச்சிருக்கு. எங்கள் தலைவர் ஆணித்தரமாக காமிச்சார், எல்லாம் இதெல்லாம் காமிச்சார், ஆதரிச்சது. அப்புறம் பேச்சு இப்போ என்ன சொல்கிறாரு? அப்புறம் என்ன சொன்னாங்க? இதனால தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்க மாட்டாங்க. அதைத்தானே நாங்களும் சொல்கிறோம். எந்த ஒரு தமிழனும் பாதிக்காத அளவுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் நாங்கள் சொன்னோம்ல. எங்கள் எஸ்ஆர்பி பாலசுப்ரமணியன் நாடாளுமன்றத்தில் இந்த சிறுபான்மை இதை பற்றி சிஏ சட்டத்தை எதிர்த்தே பேசியிருக்கார். அப்புறம் என்ன இருக்குது? நாங்கள் பேசியிருக்க நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்துருக்கோம். பேசுகிறாங்க கட்சி கூட்டணி அமைச்சு வேட்பாளர்கள் அறிவிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. நம்ம இன்னும் கூட்டணியே ஏங்க நான் என்ன சொல்கிறேன், வெற்றி நம்ம என்னண்டா வலு இல்லாதவன் தான் பயப்படணும். எப்பா நீ வாடா, பக்கத்து வீட்டுக்காரன் நீ வா என்னைய நம்புறவனா வாப்பா, வாங்கப்பா நம்ம நீங்கள் என்ன சொல்கிறேன் கேட்டுக்கிறோம் அப்படின்னு. வலு இருக்கும் எவனையும் நம்ப மாட்டேன். டே என் பக்கம் தில்லு வேணும்ப்பா, அந்த தில்லு எங்கிட்ட இருக்கு. அது இது என்ன நீங்கள் கேட்குற? அது ஏப்பா தேர்தல் ஆணையரே நியமிக்கல, அதுக்குள்ளே வேட்பாளர் யாருன்னு கேட்குறீங்க? அதுக்குள்ளே கூட்டணி அமைச்சிட்டாங்க, வேட்பாளர் அறிவிக்க போகிறாங்கன்றீங்க. என்ன சொல்லுங்கள்?